அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கசப்பில்லாத டேஸ்டியான பாவக்காய் புளிக்குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பவுலில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு விட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடி சேர்க்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் பாவக்காவை கட் பண்ணி கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் போகும். அதனால தான் அந்த பாவக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். இப்போ இதை வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் அதில் சேர்த்து ஒரு பரட்டிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்ப அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான பாவக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.